ஹாய், வெல்கம் டு சமைத்து மயூர். இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கடலெண்ணெய் 50 ml எடுத்திருக்கேன். எண்ணெய் நிறைய எடுத்துக்கோங்க. நாட்டுக்கோழி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இருக்கணும். நல்லா சின்ன சின்ன பீஸாக இருக்கணும். நல்லா பாக்காக இருக்கணும். மெயின் இந்த டிஷ்ஷுக்கு கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், வரமிளகாய் நல்லா காஞ்ச வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இதை ஒரு முழு மிளகாயை ரெண்டாக அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த நிறம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். இது இப்படி தான் இருக்கணும். நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தேவையான அளவு, கருவேப்பிலை 1 கொத்து, கல்லுப்பு தேவையான அளவு. இப்போ நான் மண் சட்டியில் செய்ய போகிறேன். நீங்கள் நார்மல் கடாயில் கூட செஞ்சுக்கலாம். மண் சட்டியில் செஞ்சீங்க இன்னும் சுவை அதிகமாக இருக்கும். இது மண் சட்டியில் செய்கிறங்காட்டி கொஞ்சம் இது ஹீட் ஆகணும். ஒன்ஸ் ஹீட் ஆகிடுச்சுன்னா நல்லா சீக்கிரமாக சமைச்சிரும். இது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ இது நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வரமிளகாய் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இது நல்லா வணங்கட்டும். வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வெங்காயம் நிறைய சேர்த்திருக்கேன். உங்களோட விருப்பம்தான். மிளகாய் கறின்னு சொல்லுவாங்க. இது நல்லா காரமாக இருக்கும். அதனால மிளகாய் நான் இவ்வளோ போட்டிருக்கேன். உங்களோட சுவைக்கேற்ப காரம் உங்களோட சுவைக்கேற்ப போட்டுக்குங்க. உப்பு சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்திக்கலாம். இது ஏன் நம்ம நல்லா சின்னதாக இருக்கும்னா, இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன்னாவே நல்லா சிக்கன் நல்லா சின்ன பீஸாக இருக்கும். நல்லா காரமாக இருக்கும். நல்லா பரட்டி விடுங்க. இது நல்லா வணங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிருக்கலாம். இப்போ இது நல்லா வணங்கியிருக்கு. உங்களுக்கு பாருங்க, நம்ம போட்டதுக்கும் இப்போ இருக்க கலருக்கும் வித்தியாசம் இருக்கு. லைட்டாக தண்ணியும் விட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம நல்லா வணங்கிச்சு. நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றியாச்சு. இது நாட்டுக்கோழி கட்டி வேக கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால நல்லா வேகட்டும். அதனால நம்ம தண்ணி நிறைய ஊற்றிருக்கோம். ஒரு 10 to 15 minutes ஆகட்டும். இப்போ 15 minutes ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு. பீஸும் நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு. அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணட்டும்.
ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருங்க. இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சுவையான நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம் சிக்கன் தயார். நன்றி. மேலும் சமைத்து மகிழ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.